கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் மனிதன மன்னா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்கிறார். ஆம், இந்த உலகத்தில் மக்கள் எல்லாரும் வெறுமையோடு கண்ணீரோடு கவலையோடு வருகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். கிறிஸ்தவர்களை தேடி வருகிறார்கள். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று அந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து கேட்டான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல கல்விமானின் ஆவி எனக்கு தந்திருக்கார் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது 1 சாமுவேலின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அங்கே நாம் பார்க்கும்போது தாவீது மிகவும் நன்றாக இருந்த நாட்களிலே எல்லாருக்கும் கொடுத்து உதவினான். அப்பொழுது நாபாலுக்கும் கொடுத்து உதவினான். இப்பொழுது தாவீது ரொம்ப நொடிந்து நூலாகியிருக்கும் பொழுது நாபாலுக்கிட்ட ஆள் அனுப்பி, வாலிபர்களை அனுப்பி, எனக்கு உதவி வேண்டும், ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். அப்பொழுது அந்த நாபால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, செய்த நன்மைகள்லாம் மறந்துவிட்டு, அந்த ஈசாயின் மகன் யார், அந்த தாவீது யார் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பப்படுகிறான். அந்த வார்த்தை வாலிபர்கள் வந்து தாவீது இடத்துல சொல்லும்போது தாவீது மிகவும் கோபமடைந்து, இன்றைக்கு எல்லாரும் கிளம்புங்க, அவன் வீட்டிலே அவன் சுவரிலே ஒரு நீர் விடும் நாயை கூட தப்ப விடக்கூடாது, எல்லாரும் வாங்கன்னு போகும்போது அங்கே நாபாலுடைய மனைவி புறப்பட்டு வருகிறான். தாவீதனுடைய கொந்தளிப்பை அமைதிப்படுத்துவதற்கு அவள் திராட்சை கொலை எடுத்துக்கிட்டு வரா, திராட்சை வத்தல், அத்திப்பழ ஆடை, இது மாதிரி மட்டன் சமைத்து கொண்டு பால் கட்டி எடுத்துக்கொண்டு வருகிறாள். வந்து தாவீதினுடைய காலில் விழுந்து, ஐயா, என் புருஷனை கொண்டுடாதீங்க, இன்றைக்கி நீ இஸ்ரவேலில் ராஜாவை போகிறீங்க, அதனால் இரத்தப்பழி உண்மையில சுமந்துடும், அதனால் வேண்டாம் ஐயா அப்படிங்கிறான். அப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அபிகாயில் சொன்ன வார்த்தைக்கு தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் இரத்தம் சிந்தா வராதபடிக்கு, என் கைகள் பழிவாங்காதபடிக்கு இன்றைய தினம் எனக்கு நீ தடை செய்தபடியால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்கிறார். ஆம், ஏற்ற நேரத்தில் நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லி கொந்தளிப்பை அமைதிப்படுத்துவோமாக. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா மீன் பிரியர். அதனால் மீனவனை கூப்பிட்டு மீன் கொண்டுட்டு வாப்பா அப்படின்னா ஒரு பெரிய மீனை எடுத்துகிட்டு வந்தான். அவனுக்கு 50 பொற்காசுகளை கொடுத்து அனுப்பிச்சான். அப்பொழுது ராணிக்கு மிக கோபம் வந்துருச்சு. நேற்று தினத்தில் நம்ம சிப்பாய்க்கு 50 அதை வெற்றி வாகி சூடி வந்து அவனுக்கு 50 பொற்காசு, இவனுக்கு 50 பொற்காசா, என்ன இது நியாயம் அப்படின்னு சொல்லணும். இல்லை, இது அநியாயம், நீங்கள் அவனை அந்த மீனை ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க அப்படின்னு அந்த மீனவனை கூப்பிட்டு, எப்பா இது ஆண் மீனா பெண் மீனா? ஐயா, மீன் எல்லாம் ஒரே மீன் தான் ஐயா, ஆண் மீனும் கிடையாது பெண் மீனும் கிடையாது. உடனே அவனை பாராட்டி இந்த வார்த்தைகளை சொன்னதுனால அந்த கையில் இருந்த எல்லா பொற்காசையும் அவன்கிட்ட கொடுத்துட்டான். 100 பொற்காசையும் கொடுத்துட்டான். போகும்போது ஒரு பொற்காசு கீழே விழுந்துருச்சு. அதையும் அவன் தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ராணி சொல்கிறான், பார்த்தியா அவனுக்கு எவ்வளோ பேராசைப்பார், 100 பொற்காசில் 1 விழுந்துருச்சு, அது விழுந்துட்டு போனால் என்ன, யாராவது எடுத்து பழிச்சிக்க போகிறாங்க, அதையும் அந்த ஒரு பொற்காசுக்குள்ளே விடாமல் எடுத்துகிட்டு போகிறானே, பிடிச்சி எல்லாத்தையும் வாங்குங்க அப்படின்னா. உடனே ராஜாவுக்கு மனசு கஷ்டமாகி அவனை கூப்பிட்டு, ஏப்பா அந்த ஒரு பொற்காசை கூட நீ ஏப்பா எடுத்துகிட்டு போகிற அப்படின்னா. இல்லை ராஜா, அந்த ஒரு பொற்காசில் உன்னுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு, யாராவது கால் பட்டு மிதிச்சிட்டா எனக்கு மிகுந்த மனசு கஷ்டமாக இருக்கேன் ஐயா அப்படின்னு சொன்னான். உடனே அவனை பாராட்டி, அவனை இன்னும் பாராட்டி, இன்னும் வெகுமதி, இன்னும் பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினான். ஆம், ஏற்ற நேரத்தில் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லி அதுக்கு பிறகு ராணியினுடைய வாயை அடைச்சிட்டான். எல்லாருடைய மனசையும் கொந்தளிப்பெல்லாம் அமைதியாயிடுச்சு. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவிக்குள்ளே ஏற்ற வார்த்தைகளை சொல்லி உங்களுக்குள்ளே சண்டை வராதபடிக்கு உங்களுடைய கொந்தளிப்பை அமைதிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாராவது கணவன் கோபமாக இருக்கும்போது மனைவி ஆண்டவரே நல்ல அபிகாயில போல புத்தியுள்ள சரியாக இருந்து கொந்தளிப்பை அமைதிப்படுத்துகிறவர்களாக காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, மனைவி கோபமாக இருக்கும்போது ஆண்டவரே கணவன் ஏதாவது நல்ல வார்த்தைகளை சொல்லி அமைதிப்படுத்துகிற புருஷனாக இருக்கணும். குடும்பத்தில் கொந்தளிப்பு இல்லாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you everybody. Amen. Thank you.